உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஹை ரீடர்ஸ், இட்ஸ் வினேஷ். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஏன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய நேட்டிவில் இருக்கேன். ஸ்டூடியோவுக்கு போக முடியல சென்னைக்கு. ஸோ வந்து என்கிட்ட இருக்க ரிசோர்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டு ஸ்டேர் கேஸில் வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்டு இப்போ தான் உட்காந்து இந்த புக்கை கம்ப்ளீட்டாக முடித்தேன். என்ன புக் அப்படின்னா, இக்னைட்டட் மைண்ட்ஸ் பை ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இஃப் யூ guys didn't read this book, it is த கேம் சேஞ்சர் ஆஃப் இந்தியா. இந்தியாவை டெவலப்டு நேஷனாக மாற்றுறதுக்கு, டெவலப்பிங் கண்ட்ரியாக மாற்றுறதுக்கு ஏபிஜே சார் எடுத்த அத்தனை ஸ்டெப்ஸும் ஒரே ஒரு புக்கில். அண்டு முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இந்த புக்கை படிக்கிறதுனால அவ்வளோ இம்பேக்ட் இந்த ஒரு புக்னால கிடைக்கும். இந்த புக்கை நாம் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் தென் 1 hour. பிகாஸ் அவ்வளோ கண்டென்ட் இந்த ஒரு புக்கில் இருக்குது. பிகாஸ் பேஜ் டு பேஜ் என்லைட்மெண்ட் இந்த ஒரு புக்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவருடைய ட்ரீமு, அவருடைய கோல்ஸு, எப்படி வந்து ஒரு ரோல் மாடலை சூஸ் பண்ணணும், எப்படி வந்து நீ பிஹேவ் பண்ணணும், ஒரு கண்ட்ரி எப்படி ஆக்ட் பண்ணணும், அண்ட் அந்த கண்ட்ரியில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், அண்ட் ஒரு ஐடியாவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அண்ட் ஒரு நாலேஜுக்கான ரிசோர்ஸ் எங்கெல்லாம் எடுக்கணும், அண்ட் எப்படி நீ படிக்கணும், நாலேஜ் எங்கெல்லாம் அக்வயர் பண்ணணும் அப்படின்ற இந்த மாதிரியான எல்லா கொஷின்ஸ்க்கும் இந்த ஒரு புக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்சராக இருக்கும். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படின்ற இந்த புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னா, த ட்ரீம் அண்ட் த மெசேஜ். ஸோ ஏபிஜே சாருக்கு ஒரு ட்ரீம் வருது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து எப்படிலாம் ட்ரீம் வரும். பட் இவரோட ட்ரீம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய பாலைவனத்தில் வந்து நிற்கிறாங்க. யாருன்னா ஒரு 5 லீடர்ஸ். ஸோ அந்த 5 லீடர்ஸுமே வந்து அண்டர் த மூன், அவர் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் சாண்டு தான் இருக்குது. அண்டு அந்த எல்லாருமே நிலவின் வெளிச்சத்துக்கு கீழே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த 5 லீடர்ஸ் யார் அப்படின்னா, மகாத்மா காந்தி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், எம்பரர் அசோகா, ஆப்ரஹாம் லிங்கன் அண்டு கலிஃப் உமர். அண்டு நம்ம அப்துல் கலாம் சார் வந்து எம்பரர் அசோகா பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. எம்பரர் அசோகா சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நான் வந்து கலிங்கபுரி போரில் வந்து ஜெயித்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போனேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் அந்த ஒரு வாரில் மட்டுமே இறந்து போயிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக 3 லட்சம் பேர் காயப்பட்டு இருக்காங்க. அந்த பேட்டில் ஃபீல்டில் நான் நடந்து போகிறப்போ அந்த நிலவு வெளிச்சத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்த வெள்ளம். ஸோ அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் ட்ரூ விக்டரி இஸ் நாட் இன் அ வார், இட்ஸ் இன் அஹிம்சா. அண்ட் ஐ அக்செப்டட் அஹிம்சா. உண்மையான ஒரு வெற்றி வந்து அஹிம்சை முறையில் தான் இருக்குது, போர் செஞ்சு வரதில் இல்லை அப்படின்றத நான் உணர்ந்துட்டு அன்னையிலேருந்து நான் அஹிம்சா பக்கம் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே கலிஃப் உமர் சொல்கிறாரு, நான் வந்து ஜெருசலம் நாட்டுக்கு போகிறேன் அப்படி. அவரோட தாட்டே பாருங்களேன். கலிஃப் உமர் வந்து ஜெருசலேம் போகிறாரு. ஸோ ஜெருசலம் போயிட்டு அவருக்கு என்ன ஜெருசலம் போனதுக்கப்புறம் ஒரு தாட் வருது அப்படின்னா, ஆல் பீப்புள்ஸ் ஆர் ஈக்குவல், எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படின்ற தாட் வந்து எனக்கு ஜெருசலேம் போனதுக்கப்புறம் கிடச்சிது அப்படின்றாரு. 3வது மனுஷன் யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன் வந்து ஹெசின்பர்க் அப்படின்ற ஒருத்தர் கோட்டை ரிமைண்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷிப்பை கட்டினேன். ஸோ இப்போ அந்த ஷிப்பை கட்டினதுக்கப்புறம் என்கிட்ட வந்து காம்பஸ் இல்லை. ஸோ அந்த காம்பஸ் இல்லாதனால எந்த பக்கம் நான் போகணும் அப்படின்ற என்னோடய டேரக்ஷனே எனக்கு வந்து மறந்துடுச்சு. ஸோ எவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஷிப்பை நான் கட்டினாலும் காம்பஸ் இல்லாத ஷிப்பு வந்து வேஸ்ட்டு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ ஒய் நாட் த காம்பஸ், அதாவது மனுஷனுக்கு காம்பஸாக கைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா தாகூர் அண்டு மகாத்மா. ஒரு பர்சனை கரெக்டாக பாத்வேல கொண்டு போகிறதுக்கு இந்த 2 பேர் தான் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் கோட் பண்ணுறாரு. தென் ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரியல் ஹாப்பினஸ் இஸ் கம் ஃப்ரம் தி ஃபேமிலி வெல்பீயிங். உன் குடும்பத்தை நீ நல்லா வச்சுக்கிட்ட அப்படின்னா அதில் தான் உனக்கான உண்மையான சந்தோஷம் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் சொல்கிறார். அண்ட் தென் நம்மளுடைய மகாத்மா காந்தி ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறார். என்ன அப்படின்னா, யூ ஆர் த யூனிவர்ஸ், தேர் இஸ் நோ சச் அ டிஃப்ரெண்ட் திங் இன் தி என்டையர் யூனிவர்ஸ் தென் யூ. அதாவது உன்னையை தாண்டி ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் வேறு எங்கேயுமே இல்லை, நீ தான் உன்னுடைய யூனிவர்ஸ். நீ நினச்சா ஒரு யூனிவர்ஸை, உனக்கான ஒரு யூனிவர்ஸை நீ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறார். ஒரு கான்வர்சேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாருக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று எடுத்துக்கிறார். என்ன அப்படின்னா, எவ்ரி ஆக்ஷன், எவ்ரி ஐடியாலஜி ஷுட் ஒர்க் ஃபார் த குட் ஆஃப் ஹியூமன் கைண்ட். லெட் பீஸ் அண்ட் யூனிட்டி கைட் அஸ்.
அண்ட் தென் செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா ரோல் மாடல். இந்த ரோல் மாடலில் 2 தாட் ப்ரோவோக்கிங் கொஷின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டு வி கெட் அ ரோல் மாடல் அண்ட் ஹவு டு யூ கெட் அ ரோல் மாடல். ரோல் மாடல் எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ அதுக்கான சிம்பிள் ஆன்சர் 3 பேரை சொல்கிறாரு. யார் அப்படின்னா, யுவர் மாம், யுவர் டேட் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ். இவங்க 3 பேர் தான் உங்களுடைய இனிஷியல் ரோல் மாடல்ஸ். அதாவது உங்களுடைய 15 to 17 இயர்ஸ் வரைக்கும் இந்த 3 பேர் தான் உங்களுடைய ரோல் மாடல்ஸ். அண்டு செகண்ட் கொஷின், ஹவு டு யூ கெட் அ ரோல் மாடல்? ஸோ ஒரு ரோல் மாடல் கிடைக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் 3 விஷயம் சொல்கிறாரு. இன்டெகிரிட்டி, ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். இந்த 3 குவாலிட்டிஸும் எந்த ஒரு பர்சனுக்கு இருக்கோ அந்த பர்சன் வந்து நீங்கள் ரோல் மாடலாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் இதே சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 புக்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த 4 புக்ஸில் ஐ திங்க் நான் ஒரு 3 புக்கு வந்து வாங்கிட்டேன். ஸோ அண்ட் அதில் ஃபஸ்ட்டு புக், அதில் வந்து நான் பார்க்காத இருந்த ஒரே ஒரு புக்கு மட்டும் ஆர்டர் போட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன், ஓகேவா? ஸோ அந்த 4 புக் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான் ஒரு ஸ்கூலில் வந்து இந்த கேள்வி கேட்குறான். ஸோ உங்களை இன்ஸ்பயர் பண்ண இந்த புக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேள்வி கேட்டதுக்கு இந்த 4 புக்ஸை சொல்கிறாரு. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, திருக்குறள். ஸோ திருக்குறளை பற்றின அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ திருக்குறளுக்கான என்டையர் எக்ஸ்ப்ளனேஷனுமே ஏபிஜே சாருக்கு தெரியும். ஸோ இதுதான் அவருடைய ஃபஸ்ட் புக். செகண்ட் புக் என்ன அப்படின்னா, லைட் ஃப்ரம் மினி லேண்ட்ஸ் பை லில்லியன் வாட்சன். ஸோ இந்த புக்குக்கான அறிமுகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா. அண்ட் தென் தேர்ட் புக் என்ன அப்படின்னா, ஹோலி குரான். ஸோ அவரோட என்டையர் லைஃப்லேயே குரானை நான் மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். டெய்லி கம்பேனியன் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் த ஃபைனலாக 4th புக் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன புக் அப்படின்னா, மேன் தி அன்னோன் பை அலெக்ஸ் கார்னல். அதாவது அலெக்ஸ் கார்னல் அப்படின்றவர் யார் அப்படின்னா, எ டாக்டர் டேர்ன்ட் அ ஃபிலாசபர். இந்த புக் எதை சொல்லி தருது அப்படின்னா, ஹவ் அ மைண்ட் அண்ட் பாடி ஒர்க் டுகெதர் அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட்டை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கு நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் மேபி இந்த புக்கோட ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அண்ட் தென் இதே சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. அந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக கேள்வி கேட்டிருக்கு பாருங்களேன். ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் அவர் எனிமி? நம்மளுடைய எதிரி யார் அப்படின்னு வந்து விஜய் சார்கிட்ட கேட்டப்போ அவரோட பதில் என்ன அப்படின்னா, பாவர்ட்டி அப்படின்னு பதில் சொன்னார். ஏழ்மை தான் நம்மளுடைய முதல் எதிரி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹூ இஸ் த ஃபஸ்ட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவருடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, சைல்டு. பிகாஸ் ஏன்னா குழந்தைங்க தான் அவ்வளோ க்யூரியஸான கேள்விகள் மற்ற எல்லாரை விட ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சைல்டு தான் வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, சுவாமிஜி அண்டு ஏபிஜே அப்துல் கலாம். அதுலேருந்து நான் ஒரு சில லெசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்டு எனக்கு தேவையான, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு 3 விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது அந்த சுவாமிஜி வந்து ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட கேட்குறாரு என்ன அப்படின்னா, அடுத்த 20 வருஷத்தில் லைக் 2020 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இந்த 2020 செக்டார்லாம் இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற அந்த கேள்விக்கு அவருடைய ஆன்சர் என்னென்ன செக்டார் அப்படின்னா, எஜுகேஷன், ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. அடுத்த லொக்கேஷன் சேஞ்ச், ஏன்னா அங்கே வந்து சன்லைட் குறைஞ்சிருச்சு. ஸோ எங்கள் அம்மாவோட பெட்டில் உட்காந்து இப்போது பேசிகிட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவல் டாப்பிக்லேருந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். லேர்ன் டு அடாப்ட். லோ யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டேக் அ ப்ராட் விஷன். Technology and spirituality will grow together. Your own development model instead of copying others. ஸோ எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக ஷார்ப் அண்ட் வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். தென் அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னா, ஹவு டு பில்ட் அ நாலேஜ் சொசைட்டி. ஒரு அறிவார்ந்த சமூகமாக இந்தியாவை எப்படி மாற்றுறது அப்படின்ற இந்த சாப்டருக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே திருவள்ளுவருடைய ஒரு கோட் ஒன்று சொல்கிறார். அறிவு அற்றங்காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரணும் கோட்டையாகும், ஃபோர்ட்டாகும். எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல், அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும் அறிவு. எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும். அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும், நம் வாழும் நாடும் வளம் பெறும். வாழும் நாடும் வளம் பெறும். புரியுதா?
தென் நீ நாலேஜை எங்கே இருந்தெல்லாம் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அதாவது நாலேஜ்லாம் இந்தந்த இடத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு. என்ன நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எஜுகேஷன் மூலயமா நீங்கள் கற்றுக்கலாம், இன்ஃபர்மேஷன் மூலயமா, ஃபேக்ட்ஸ் மூலயமா, இன்டெலிஜென்ஸ் மூலயமா, உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து, உங்களுடைய லைப்ரரிஸ்லேருந்து, உங்கள் ஸ்டாஃப்ஸோட ரிசர்ச் பேப்பர்ஸ்லேருந்து, அவங்க எடுக்கிற செமினார்ஸ்லேருந்து, அண்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் கம்பெனி ஆஃப் ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ் ஆகட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், நீங்கள் படிக்கிற புக்ஸ் ஆகட்டும், நீங்கள் பார்க்குற மனிதர்களாகட்டும், இது எல்லாமே வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்றுத்தில் மட்டும்தான் நீங்கள் சிறந்த முறையில் நாலேஜை கெயின் பண்ண முடியும். அப்படின்றதுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா தான் உன்னால் நாலேஜை ரொம்ப அளவுக்கு அதிகமாக கற்றுக்க முடியும். அனுபவம் மூலயமா மட்டும்தான் ஒருத்தனுக்கு அறிவு அளவுக்கு அதிகமாக வளரும் அப்படின்றதுல ஏபிஜே சார் ரொம்ப தீர்க்கமாக இருந்திருக்காரு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ட்ரீம் 2020 நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ட்ரீம் 2020ல் எந்தெந்த செக்டார்லாம் வளர்ச்சி அடைந்தால் இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க? அப்போது நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே எந்தெந்த செக்டாரில் வந்து நாம் அதிக தீவிரமாக அதில் வந்து முயற்சி பண்ணி அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு சில செக்டார் சொல்லுங்கள், நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு அவர் பதில் சொல்கிறார். என்னென்ன செக்டார்லாம் இவர் வந்து ஏபிஜே சார் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா சொல்கிறேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, வெதர் ஃபோர்காஸ்டிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டெலிமெடிசன், டெலி எஜுகேஷன், சர்வீஸ் செக்டர், இன்ஃபோடைன்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற முக்கால்வாசி இன்ஃபோடைன்மெண்ட் இல்லையா, லைக் யூடியூப், ரீல்ஸ் எதுவாக இருக்கட்டும். அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த டாப் 10 இந்த செக்டார்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஃபோக்கஸாக இருந்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டு கண்ட்ரியாக, தென் அதிக வெல்த் கிரியேஷன் கண்ட்ரியாக இந்தியாவை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்காரு. இந்த சாப்டரில் ஒரு ஐடியா ஒன்று ரிவீல் பண்ணுறாரு ஏபிஜே சார். அந்த ஐடியாவை கேட்டுட்டு நான் ஸ்டன் ஆகிட்டேன். ஸோ லைக் நான் அதை உங்களுக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இது விசிபிளாக இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ரிங் பேஸ்டு சிட்டி மாடல். ஒரு வில்லேஜை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 பக்கம் மட்டும்தான் ரோட்ஸ் இருக்கும். ஓகேவா, 4 சைடு மட்டும்தான் ரோட்ஸ் இருக்கும். அண்ட் தென் அந்த 4 சைடு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். ஒரு சில ஊருக்கு வந்து 1 வே 1, அவுட் வே 1, இன் அண்ட் அவுட் அப்படின்ற 2 தான் இருக்கும். பட் ஏபிஜே சார் சொல்கிற ஐடியா என்ன அப்படின்னா, ரிங் பேஸ்டு சிட்டி மாடல். அதாவது ஒரு ஊர் வந்து 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு ஊரில் 8 வழி இருக்கணும் அப்படின்றாரு. ஓகேவா, அதாவது அந்த ஊரில் 8 வழிகள் இருக்கணும். அதாவது ரிங் பேஸ்டு சொசைட்டியாக இருக்கணும். அதுக்குள்ளே தான் அந்த ஊர் இருக்கணும் அப்படின்றாரு. அந்த ஊரை சுற்றியும் பாதைகள் இருக்கணும் அந்த ஊர்லேருந்து வெளியே போகிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னலாம் தடுக்கலாம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ரூட்டுக்கு போகிறதுக்கு, வெளியூர் போகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஜங்ஷனே இருக்காது. ஸோ ஜங்ஷன் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் டிராஃபிக் மெயின்டைன் ஆகாது. அண்ட் தென் உங்களுக்கு கண்டினியூஸ் டிரான்ஸ்போர்ட் டைம், டிரான்ஸ்போர்ட்டோட கண்டினியூட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் டபுள் த டெலிவரி டைம். இப்போ பாலாகட்டும், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகிறதுக்கு டெலிவரி டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊருக்குள்ளே போகிறதுக்கு எந்த வழி வேணால் நீ உள்ளே போகலாம். ஒரு வழி மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, எந்த வழி வேணால் நீ உள்ளே வரலாம். அதே மாதிரி லெஸ் வெயிட்டிங் டைம். ஒரு இடத்துல போயிட்டு அன்லோட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கான டைம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தியாவோட வில்லேஜஸ் வந்து இந்த பேஸ்டு சிட்டி மாடலில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எம்பவர்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்குன்றத சொல்கிறார். ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து கிராமப்புறங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து இன்னும் வளர்க்க முடியும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்திருக்காரு. ஓகேவா, ஸோ அப்படி நம்ம அவரோட ஐடியாவை எடுக்கணும் அப்படின்னா இந்த ரிங் பேஸ்டு சிட்டி மாடலை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த ஐடியா கேட்டு நான் வந்து ரொம்ப ஸ்டன்னாயிட்டேன். எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வழி தான் இருக்குது. லைக் இந்த பக்கம் பைபாஸ் 2 பக்கம், தட்ஸ் இட். ஸோ நிறைய வழி வந்து ஒரு ஊருக்கு இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கெட் அ லாட் ஆஃப் கனெக்டிவிட்டி த்ரூ தி அனதர் சிட்டிஸ். ஸோ இந்த ஐடியாவை பற்றினா உங்களுடைய விஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சின்ன குட்டி கதை பார்த்துடலாம். ஏபிஜே சாருக்கு சொன்ன கதை. ஸோ இந்த கதை என்ன அப்படின்னா, ஈகோவுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த ஈகோவும் ஸ்பிரிட்டும் எங்கே இருக்காங்க அப்படின்னா அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. ஓகேவா, இதில் ஸ்பிரிட்டு ஃபஸ்ட்டு சொல்லுது, அதாவது வெளில போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது, தேர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொல்லுதான். உடனே ஈகோ சொல்லிச்சான், நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான். உடனே ஸ்பிரிட் சொல்லுதான், ஐ பிலீவ் தேர் இஸ் அ மதர், அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க, நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட்டு சொல்லுதான். அதுக்கு ஈகோ சொல்லுதான், நீ அம்மாவை பார்த்துருக்கியா,
கண்ணால் பார்க்காத எதையுமே நீ நம்பாத, உங்கள் அம்மாவை நீ பார்த்ததில்ல, நமக்கு வந்து இந்த இருட்டு தான் வாழ்க்கை. ஸோ கர்ப்பப்பையில் இருக்கிறதுனால நமக்கு இந்த இருட்டு தான் வாழ்க்கை, நீ இந்த இருட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈகோ சொல்லிச்சான். ஸ்பிரிட் சொல்லுதான், அப்புறம் ஏன் நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் ஏன் வந்து இதை எதையுமே தாங்க முடியாமல் எனக்கு வந்து என்னை யாரோ போட்டு அழுத்துற மாதிரியே இருக்குது. லைக் அது வந்து இந்த பர்த் நடக்க போகுது அந்த டைமில் நடக்கிற ஒரு ஆர்குமெண்ட் இது. ஸோ எனக்கு ஏன் வந்து என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஏதோ ஒரு கிரேட்டர் லைட்டு தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து எனக்கு ஒரு விஷன் இருக்குது, அந்த விஷனை நோக்கி நான் நினச்சி வச்சுருந்த ஒரு லைட்டு, எனக்கான லைட்டு வந்து தெரியுது, நான் அதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஸ்பிரிட்டு. உடனே ஈகோ இருந்துக்கிட்டு நோ 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 நோ, நம்மளோட என்டையர் லைஃபுமே இந்த வூம்குள்ளே தான், அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே தான், நம்ம இந்த டார்க்னஸை தாண்டி உனக்கு வேறு எந்த வாழ்க்கையுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இட் க்ளோஸ்டு. உடனே பிறப்பு நிகழுது, குழந்த பிறந்துருச்சு. ஸோ அதாவது அதோட கதை முடிஞ்சிருச்சு, குழந்த பிறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் போடுறாரு. அண்ட் தேர் இஸ் அ லைட் அண்ட் தேர் இஸ் அ மதர் அண்ட் தேர் இஸ் அ நியூ வேர்ல்ட் இஸ் அவைட்டிங் ஃபார் மீ அப்படின்றாங்க. இந்த கதையை ரொம்ப அழகாக நீங்கள் இந்தியாவோட கம்பேர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இந்தியன்ஸ் எல்லாருமே ஈகோ அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாருமே ஸ்பிரிட் மாதிரி இருக்கணும். என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும், நமக்கு ஒரு விஷன் இருக்கணும். நம்மளோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸை கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடாது, நம்மளோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் வந்து எப்பயுமே ப்ராட் மைண்டடாக இருக்கணும், ஸ்பிரிட் மாதிரி. ஸோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு இந்த கதையை படித்ததுக்கப்புறம். அண்ட் தென் ஃபைனல் சாப்டருக்கு வந்துட்டோம். என்டையர் புக்கில் இருந்து ஏபிஜே சார் கிட்ட நிறைய கேள்விகள், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ப்ராடாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராட் ஆன்சர் எல்லாத்தையுமே அந்த கொஷினையும் ஷார்ட் பண்ணி அந்த ஆன்சரையும் ரொம்ப ஒன் வேர்டில் ஷார்ட் பண்ணி உங்களுக்காக நான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஒரு செஷன் தான் இந்த 25 கொஷின்ஸ். ஓகே, ஸோ 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது வந்து எ பர்சன் ஃபார் எவ்ரி இண்டியன்ஸ். இந்த கொஷின் எல்லாமே ஒவ்வொரு இண்டியன்ஸும் கேட்க வேண்டிய கொஷின்ஸ். அண்டு அது எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக ஏபிஜே சார் சொல்லியிருப்பார். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன் வேர்டில் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, வாட் ஸ்டாப்பஸ், எது நம்மளை தடுக்குது, நம்மளுடைய விஷன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம விஷன் இல்லை அப்படின்னா அது எல்லாமே நம்மளை ஸ்டாப் பண்ணிவிடும். அண்ட் தென் செகண்ட், ஒய் வி ஆர் அக்செப்ட் த கம்ஃபர்ட் ஜோன். ஸோ நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நாம் ஏன் வரமாட்டேங்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் உங்கள் மைண்ட் செட் தான். நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றலை அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். வாட் லெசன் கேன் இந்தியா லேர்ன் ஃப்ரம் தி டெவலப்டு நேஷன். ஓகே, டெவலப்டு நேஷன் போது தான் எனக்கு தாட் வருது. இந்த புக்கில் வந்து இஃப் ஜெர்மனி கேன், இந்தியா கேன். இஃப் சிங்கப்பூர் கேன், இந்தியா கேன். இஃப் ஜப்பான் கேன், இந்தியா கேன். ஸோ அதாவது அந்தந்த நாடுகள், குட்டி குட்டி நாடுகள்லாம் வளரும்போது இந்தியாவும் வளர்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இன்ஸ்பிரேஷன் வேணும், மற்ற நாடுகளை பார்த்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஹவு டு கான்ட்ரிபியூட் டு திஸ் ப்ராசஸ். அது இந்த ட்ரீம் 2020 ப்ராஜெக்ட்க்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அடாப்டேஷன். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நீங்கள் அடாப்ட் பண்ணி போக கற்றுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறார். வாட் யூத் கேன் டூ ஃபார் திஸ். ஆஸ் அ யூத் பர்சனாக, ஆஸ் அ யங் பர்சனாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீம் பிக் அப்படின்றார். வாட் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் டஸ் இந்தியா நீட். இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம், இன்டெகிரிட்டிக்கான லீடர் கண்டிப்பாக தேவை அப்படின்றார். ஹவ் அ நேஷ்னல் லீடர் ஷுட் பிஹேவ். செல்ஃப்லெஸ்னஸ், ஒரு தேசத்தந்தை எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா செல்ஃப்லெஸ்னஸாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஹவு கேன் யங் இண்டியன்ஸ் பிகம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் பை டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது நீ ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்க அப்படின்னா உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ முடிச்சாகணும் அப்படின்றாங்க. அதாவது சயின்டிஸ்ட்டும் எஜுகேட்டர்ஸும் நேஷ்னல் பாலிசியில் இன்வால்வ் ஆகலாமா அப்படின்னா இல்லை, அவங்க ரெண்டு பேருமே கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. நேஷனோட வளர்ச்சிக்கு சயின்டிஸ்ட்க்கும் எஜுகேட்டர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கலாம் அந்த ரெண்டு பேருமே அப்படின்றாரு. ஹவு டு பிகம் லீடர். சர்வீஸ் டு பப்ளிக். நீ ஒரு லீடர் ஆகணும்னா பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணு. வாட் ஷுட் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபோக்கஸ். க்ரியேட்டிவிட்டி. பசங்களை க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ண வைக்கிறதுலாம் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஹவு கேன் வி கெட் அ ரியல் ரூட் ஆஃப் லேர்னிங். ரியல் ரூட் ஆஃப் லேர்னிங் இஸ் கம் ஃப்ரம் அ ஸ்கில் பேஸ்டு நாலேஜ். அதாவது ஒரு ஸ்கில்லை எடுத்துக்கிட்டு அதில் மாஸ்டர் ஆகிறதுல தான் நீங்கள் ரியல் லேர்னிங்கை கற்றுக்குறீங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் டீச்சர்ஸ். டீச்சர்ஸோட ரோல் வந்து மென்டார்ஷிப் பண்ணுறது தான், மார்க் எடுக்க வைக்கிறது இல்லை. மென்டார்ஷிப் இஸ் த மெயின் ரோல் ஃபார் த டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு.
ஹவு கேன் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் கரியர்ஸ் தட் பில்ட் இந்தியாஸ் ஃப்யூச்சர்? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி கரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பர்பஸ் உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பாருன்னு சொல்கிறது. நீ என்ன பர்பஸ் உனக்கு இருக்கோ அதுக்கான கரியரை நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு கேன் வி ஃபில் த கேப் பிட்வீன் லேர்னிங் அண்ட் நாலேஜ்? ஸோ லேர்னிங்க்கும் நாலேஜ்க்கும் நடுவில் இருக்க இந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா த்ரூ அப்ளிகேஷன் மூலயமா ஆக்ஷனுக்கு கொண்டு வரது மூலயமா இந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்றார். ஹவு கேன் சயின்ஸ் சால்வ் இந்தியாஸ் பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் பை இனோவேஷன்? சயின்ஸ் மூலயமா நீங்கள் நிறைய இனோவேஷன் பண்ணலாம். ஸோ அந்த இனோவேஷன் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். சயின்டிஃபிக் இனோவேஷன் யூஸிங் ஃபார் அ சொசைட்டி பெனிஃபிட்? எஸ், இஃப் இட் இஸ் ஜென்ரலைஸ். அதாவது ஒரு விஷயம் சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவன் பண்ணப்பட்டு சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை ஜென்ரலைஸ் பண்ணணும், எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இனோவேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஹவு கேன் இந்தியா பிகம் அ குளோபல் இன்னோவேஷன் ஹப்? குளோபலே இந்தியாவை ரிசர்ச் சென்டராக பார்க்கறதுக்கு 2 விஷயம் இருக்குது. அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து தி யூத், அண்ட் தென் செகண்ட் வந்து ரிசர்ச். இந்தியாவில் தான் நிறைய ரிசர்ச் நடக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தினால மட்டும்தான் இந்தியா வந்து ஒரு இன்னோவேஷன் ஹப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒய் இந்தியன்ஸ் ஆர் அஃபர்ட் டு டேக் ரிஸ்க்? வாட் ஷுட் டு டூ டு ஓவர் கம் தட்? இந்தியன்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம இந்தியன்ஸ் யார்கிட்டயுமே இருக்கக்கூடாது. பிகாஸ் ஹெரிட்டேஜ் அண்ட் ரூத்லெஸ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் யார் அப்படின்னா இந்தியன்ஸ் கிட்ட தான் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப துணிந்து காலை எடுத்து வைக்கணும் அப்படின்றாரு. அதாவது எது செஞ்சாலும் துணிந்து செஞ்சிடணும் அதை. ஓகே, ஸோ அதனால தான் ஃபியர்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான ஆன்சர் ஹவு டு யூஸ் டெக்னாலஜி அப்படின்ற அந்த கேள்விக்கு வித்தவுட் ஹார்ம்ஃபுல் ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்காத அளவுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்றாரு. ஸ்பிரிச்சுவலிட்டி அண்ட் சயின்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்? எஸ் அப்படின்ற ஆன்சர். வாட் இஸ் மோர் ஸ்பெஷல் இன் இந்தியா? இந்தியாவில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெரிட்டேஜ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த 2 விஷயந்தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஹவு த கவர்மெண்ட் ஷுட் ஆக்ட்? ஒரு கவர்மெண்ட் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா எத்திக்ஸோடு நடந்துக்கணும். டூ வி நீட் டு சேஞ்ச் த சிஸ்டமை மாற்றணும்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ், சிஸ்டம் கரப்டட் தான், சிஸ்டமை மாற்றணும். ஆனால் மாற்றுற பர்சன் நீ தான். இங்கே யாரும் மாறத்துக்கு தயாராக இருக்க, நீ மாறின அப்படின்னா இந்த சிஸ்டம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ், பட் டேக் ஆக்ஷன் ஃபார் தட். 25th கொஷின், ஃபைனல் கொஷின். ஹவு டு யுனைட் பீப்புள் பியாண்ட் கேஸ்ட் அண்ட் ரிலிஜியன் பை சேயிங் த இண்டியன்ஸ்? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்னோடய ஃபேவரட் பர்சனை இந்த புக்கில் நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் வந்து கோட் பண்ணியிருந்தார் இதில். எப்படின்னா பியாண்ட் கேஸ்ட் அண்ட் ரிலிஜன்ஸ் போகிறப்போ ஒரு சாங் நீங்கள் போடலாம். வந்தே மாதரம் சாங் ஏஆர் ரஹ்மான் போட்டது வந்து பியாண்ட் ரிலிஜன் அண்ட் கேஸ்ட் வந்து அந்த சாங் போய் கேட்கும். ஸோ இது இந்த மாதிரியான திங்ஸ் தான் வந்து இண்டியன்ஸாக நம்ம யுனைட் ஆகணும். ஸோ நம்ம கேஸ்ட் அண்ட் ரிலிஜியன்ஸாக வந்து செப்பரேட் ஆகிறதுக்கு பதிலாக ஆஸ் அ இண்டியன்ஸாக நம்ம வந்து யுனைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த புக்கில் இருந்து நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஒரு 20% மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து நிறைய சாப்டர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணல. அண்ட் நிறைய புக் ரெக்கமெண்டேஷன் இந்த புக்கில் இருக்குது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 புக் ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அண்டு இந்த புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தயவு செய்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்டு யூ ஆர் பிட்வீன் 20 to 30s, நீங்கள் ஒரு 20லேருந்து 30க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் தென் உங்களுக்கு நாட்டுப்பற்று ரொம்ப அதிகமாக மாறிடும் இந்த புக்கு படித்ததுக்கப்புறம். ஏபிஜே சார் வந்து ரோல் மாடலாக எப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவருடைய அக்னிச்சருக்கு புக்கு படித்ததுக்கப்புறம் தான் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இந்த இக்னைட்டட் மைண்ட்ஸ் புக்கை இவ்வளோ நாள் நான் படிக்காததுக்கே ரொம்ப வெக்கப்படுறேன். பிகாஸ் இவ்வளோ அழகான புக்கை ஹவு டிட் ஐ மிஸ் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப இன்ன வரைக்கும் கில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒரு ப்ராப்பர் வீடியோவாக இல்லைனாலும் பரவாயில்ல, இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். Strength of India. What the major strength of India? You guys. That is 600 million youth. Major strength of India, 600 million youth. Okay? All of you. Ignited mind of the youth, the most powerful resource on the earth, above the earth, under the earth. You said, what is the weakness of India?
weakness of India. What is the weakness of India? Without vision, a nation dies without vision. You must have a vision, okay? Great vision. Thank you, sir. Great vision. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நார்கோட்டிக் கிரியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் இங்க் அண்ட் திங்க் அப்படின்ற ஒரு புக் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த புக் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃப்ரீ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Sivanesh.